உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் அசோக்குமார். எனக்கு ஒரு 7 வருஷமாக முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி இது மாதிரி பிரச்சனை இருந்தது. இதுக்கு இடையில் அப்பப்போ வயிற்று வலி வரும். எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. காலையில் சாப்பிட்ற ஒரு தோசை 2 தோசை நைட்டு 10 மணி 11 மணி ஆனாலும் அப்படியே நெஞ்சிலே இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது பெரிய விஷயம். இது மாதிரி பிரச்சனை இருந்தது. ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவங்க ஊசி போடுவாங்க, மாத்திரை வந்து கொடுப்பாங்க. வலி சரியாகும், வயிற்று வலி சரியாகும், அந்த அஜீரண கோளாறு சரியாகும். திருப்பி பார்த்தோம்னா திடீர்னு அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடும், வயிற்று வலி. அதுக்கு ஒரு டைம் போகணும். இப்படி மாறி மாறி மாதத்தில் ஒரு முறை 2 முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருப்பேன். கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, வயிற்று வலிட்டு மாறி மாறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். போனால் ஊசி போட்டு மாத்திரை வந்து சாப்பிடும்போது ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் சரியாக இருக்கும். அது தீர்ந்தோடனே மறுபடியும் வலி ஆரம்பிச்சிடும். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் கூட பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று வலி அதிகமாகிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அப்பண்டிஸ் பண்ணாங்க. இதுக்கு இடையில் கொஞ்சம் பேக் பெயினுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். இந்த டாக்டர் பாருங்கள், அந்த டாக்டர் பாருங்கள், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம் சொன்னாங்க. எல்லோரும் போய் பார்த்தோம். எல்லோரும் பார்த்தாலும் புதுசாக ஒரு எக்ஸ்ரே, பிசியோதெரப்பி, கரண்ட் வைக்கணும்பாங்க. அந்த கரண்ட் வைக்கும்போது நல்லாயிருக்கும், பிசியோதெரப்பி பண்ணும்போது நல்லாயிருக்கும். மறுபடியும் பார்த்தா வலி வந்துடும். இதே மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு அதான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அந்த பிரச்சனை இருந்தது. இடையில் எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தங்க கோவிந்தராஜன் சொல்லி, இது மாதிரி ஆழ்வார் திருநகரில் காஸ்மோ கிளாசிக் ஹீலிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. எனக்கு பேக் பெயின் இருந்தப்போ அங்கே அதான் போய் சரியாச்சு. அது மாதிரி நீங்கள் ஒரு டைம் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு போய் பார்த்தேன். நம்ம ஆழ்வார் திருநகரில் மெகா மார்ட் ஆப்போசிட்டில் பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உடம்புல கெட்ட கழிவுகள் நிறையா இருக்குது, அது சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நான் போக ஆரம்பிச்சு. வாரத்தில் ஒரு நாள் போவேன், சனிக்கிழமை மட்டும். அவங்க அந்த இது பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. மருந்து மாத்திரை அதெல்லாம் கிடையாது, ஊசி கிடையாது, பாத்தியம் லேகி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அக்குப்பஞ்சா தான் ஒரு இடத்துலையும் பிடிச்சி அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாங்களா, அந்த நரம்பு தூண்டி விடுறது அந்த மாதிரி தான். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. மாதத்தில் ஒரு முறை 2 முறை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஒரு டிரைவர், என் வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க மற்ற டாக்டர்லாம். மேடம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம், சரியாயிடும் அப்படின்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ஓரளவுக்கு பேக் பெயின் குறைஞ்சிருக்கு. தலைவலி எனக்கு அடிக்கடி வரும். இப்போ தலைவலி சுத்தமாக நின்றுச்சு. இந்த கழுத்து வலி, ஷோல்டர் வலி சுத்தமாக போயிடுச்சு. அது இந்த வயிற்று வலி, இந்த அஜீரண கோளாறு சுத்தமாக கிடையாது, அது சரியாயிடுச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ போன வாரத்தில் ஒரு நாள் பயங்கர ஜுரம். அந்த ஜுரத்துக்கே அவங்க அந்த ஒரு அக்குப்பஞ்சர் முறையில் அந்த ஜுரத்தையே சரி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பூர்ண குணம் ஆகிட்டு வருது. இங்கே நம்ம வாழ்க்கை நான் 2 பசங்க இருக்குது, எப்படி போகுமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நமக்கு பேக் பெயின் சரியாயிடும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. முன்னெல்லாம் என்னால் ஒரு 5 நிமிஷம் நிற்கலாம், ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் அவ்வளோதான் நடக்க முடியும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு உடம்புல வலி குறைஞ்சிருக்கு. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட நின்று பேசினா கூட 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் கூட நின்று பேசுகிறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கு அந்த காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மோ கிளாசிக்கல் ஹீலிங் சென்டர் தாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் மறுபடியும் இப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாங்க.